திரும்ப ராஜேஸ்வரி பிரியா மேம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். வீடு வீடாக போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, 1000 ரூபாய் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, பஸ்ஸில் ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. எதுக்காக இந்த கேள்வியெல்லாம்? அதாவது அதிகாரத்தை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இது ஒரு அதிகார துஷ்பிரயோகமா நான் பாக்குறேன். அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை அனைத்து மகளிருக்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதை அவர்களால முழுமையாக நிறைவேற்ற முடியலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு உடனடியாகலாம் இந்த திட்டம் தொடங்கப்படல. நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னால் அந்த 2024 தேர்தல் வருதுன்னா 2023 தான் இந்த திட்டமே நடைமுறைக்கு வருது. கிட்டத்தட்ட 23-24 மாசம் இந்த திட்டம் இல்ல. அப்ப பெண்களை திமுக எப்படி அவர்களிடமிருந்து வாக்குகளை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே பார்த்து இந்த திட்டத்தை அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. இப்போது நடக்கிற விஷயம் பாருங்க, வீடு வீடா போய் ஸ்டிக்கர் ஒட்டுறது. இது மிகப்பெரிய ஒரு உரிமை மீறல், மனித உரிமை மீறல் மாதிரியே நாம எடுத்துக்கலாம். இது ஏன்னா அவர்களுடைய பெண்களிடம் போய் நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்களா அப்படின்னு கேக்குறது மட்டும் பத்தாது. 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு எல்லாம் வீட்டு வாசனை இதை ஒட்டிடலாமா? அவங்க எதற்கு ஒட்டணும்? இழிவுபடுத்துறாங்களா? 1000 ரூபாய் இவங்க எல்லாம் வாங்குறவங்கன்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்களா? ஏற்கனவே கதிரானந்த் அவர்கள் என்ன எல்லாம் பேரன் லோலி எல்லாம் போட்டு பலன்னு இருக்கீங்க, 1000 ரூபாய் வந்துச்சாமா அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது வெளிப்படையாக பெண்களை இழிவுபடுத்தியதை நாம பார்த்தோம். அது போல இவங்க நேரடியாகவே இவர்கள் எல்லாம் 1000 ரூபாய் வாங்குபவர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுறாங்களா? அல்லது அந்த வீட்டுல உள்ள எல்லோருக்குமே, ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, அப்ப எல்லோருக்குமே அந்த ஸ்டிக்கரை ஒட்டுறதுல விருப்பம் இருக்குமா? எல்லா கேள்விகளும் இருக்குல்ல. எல்லோரும் அவங்க திமுகவை சேர்ந்தவர்களா? இல்ல பெண்களை மிரட்டி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு. பெண்களை மிரட்டி தான் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுறாங்களா? பெண்களை மிரட்டுவாங்க. அது ஒரு தோனில நிச்சயமாக அந்த தோனி மிரட்டும் தோனியாகத்தான் இருக்கும். பயந்து கொண்டுதான் அவங்க அனுமதி கொடுத்திருப்பாங்களே தவிர முழு மனதாக எந்த பெண்ணுமே எந்த இடத்துலயுமே நீங்க ஒட்டிட்டு போங்கன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லி இருக்க மாட்டாங்க. இவர்கள் மிரட்டும் தோனி. இவர்களுக்கு மிரட்டுவது இந்த திராவிட மாடல்ங்கிறதுக்கு இன்னொரு பெயர் இவர்கள் வைத்தது ரவுடிச மாடல் தானே. யார பார்த்தாலும் கட்சிக்காரங்களை பார்த்தா பயந்து நடுங்குகிற அளவுக்கு மக்கள் இன்னைக்கு பயந்து போயிருக்காங்க. எந்த துறையினரை பார்த்தாலும், காவல்துறையை பார்த்தாலும் பயப்படணும், கட்சியில பொறுப்பாளர்களை பார்த்தாலும் பயப்படணும். என்ன செஞ்சிருவாங்களோ ஏது செஞ்சிருவாங்களோன்னு அவங்க சொல்றது அப்படியே கேட்கணும். இவங்க பண்றதே ஒரு சர்வாதிகார ஆட்சி. இந்த சர்வாதிகார போக்குல இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு இது மாதிரி எல்லாம் இழிவுபடுத்துவது உண்மையாகவே நல்ல செயல் கிடையாது. இப்ப நீங்க சொல்றீங்க பயந்துட்டு சொல்றாங்க அப்படின்னு. ஒருவேளை ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது அப்படின்னு பெண்கள் சொன்னா அதுக்கு எதிர்வினை என்னவா இருக்கும்? ஒரு பயமுறுத்தல் இருக்கும் நிச்சயமா. ஒண்ணு நீங்க குறிப்பிட்டது போல இது மீண்டும் நமக்கு 1000 ரூபாய் நிறுத்தி விடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் முதல் அச்சமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது தொந்தரவுகள் கொடுப்பாங்களா, ஏதாவது நம்ம வீட்டு பிள்ளைங்க மேல பொய் வழக்குகள் போட்டுருவாங்களா, ஒரு பகைமையை உருவாக்குனா இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கு. நான் கேக்குறேன், இந்த திட்டத்தை அனுபவிக்கிறவங்க வீட்டு வாசல்ல ஸ்டிக்கரை ஒட்டுறீங்க. நீங்க கிட்டத்தட்ட 100கணக்கான வாக்குறுதிகள், 500 லட்சம் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுல நிறைவேற்றாத வாக்குறுதிகள் ஏராளமா இருக்கு. அப்ப இந்த நீங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகளை எல்லாம் மக்கள் எழுதி உங்க நெற்றில ஒட்டிடலாமா? ஒட்ட முடியுமா? ஒவ்வொரு அமைச்சர், முதல்வர், அவர்களை சார்ந்த கட்சிக்காரங்க நெற்றில ஏன் நீங்க நிறைவேற்றலன்னு சொல்லி மக்கள் யாராவது அவங்க நெற்றில ஒட்ட முடியுமா? முடியாது இல்ல. அது போலத்தான் இது இத வீட்டுக்கு வர்றப்போ அந்த பெண்கள் இல்ல வீட்டுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட வர்றப்போ அந்த பெண்கள் இத கேட்க முடியாதா? ஏன் இதெல்லாம் நிறைவேற்றல அப்படின்னு பெண்கள் கேட்க முடியாதா? அந்த அளவுக்கு தைரியமாக இன்னைக்கு உள்ள சூழ்நிலை இல்லைங்க. நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு எப்படி இருக்கு. தினம் தினம் எத்தனை கொலைகள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எத்தனை நடக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தைரியமாக எல்லா பெண்களும் துணிந்து நின்று கேள்வி கேட்கிற இடத்துல தமிழகம் இல்லை. இந்த சூழ்நிலையாக பெண்கள் தங்களுக்கு வர்ற கேள்வியை கூட கேட்க முடியாத அவ்வளவு ஒரு அவலமான நிலையா இருக்கு தமிழ்நாட்டுல. நிச்சயமாக இருக்குங்க. அரங்கத்துக்குள்ளேயே இழிவுபடுத்தப்பட்டாங்க. திமுகவுடைய மேடைகள்லயே பெண்களை எசிதானமா என்று சொல்லி இழிவுபடுத்தப்பட்டாங்க. இன்னும் பல இடங்கள்ல பல்வேறு விதமாக அரங்கத்திற்குள்ளேயே இழிவுபடுத்தப்பட்டாங்க. ஆபாசமான பேச்சுகள் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசும்போது அந்த இடத்துல கூட பெண்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்ட முடியாம, அந்த ஆபாச பேச்சுக்கு கூட தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியாம மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில கை கட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப நாம என்ன யோசிக்கணும்? இவர்களை கண்டால் பெண்களுக்கு பயம். எந்த இடத்திலையுமே அவங்க எதிர்த்து கேள்வி கேட்க தயாராக இல்லை. நான் எல்லோரையும் குறிப்பிடல, கேள்விகள் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள், ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான்.
அதிகபட்சமாக கேட்க பயப்படுறாங்க. இப்ப இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால திமுகவுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? இப்ப ஸ்டிக்கர் இந்த அதாவது அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்துங்க அவங்க சொல்லக்கூடிய ரெண்டே விஷயம், இந்த 1000 ரூபாயும் இலவச பேருந்து கொடுத்துட்டோம், இலவச பஸ், அதையுமே ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி பெண்களை வந்து இழிவுபடுத்தி பயங்கரமா மனவேதனை படைய வச்சுட்டாங்க. ஆனா இவர்களுடைய இரண்டுமே இது மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பெண்களுடைய வாக்குகளுக்காக, வாக்கு வேணுங்கிறதுக்காக இப்ப புதுசா நீங்க அப்ளை பண்ணலாம், நாங்க வீடு தேடி வந்து உங்களோட அப்ளிகேஷனை வாங்குறோம், அதாவது யாரிடமிருந்து சுலபமாக ஏமாற்றி வாக்குகளை பெற முடியுமோ அந்த திட்டத்தை கையில எடுத்திருக்காங்கிறத இன்றைக்கு பெண்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சென்ற தேர்தல்ல கொடுத்த பொய் வாக்குறுதிகள் எல்லாம் எல்லாருமே நம்பிட்டாங்க. அரசு ஊழியர்கள், இன்னும் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் எல்லோருமே வந்து சரி திமுக சொல்றதெல்லாம் செய்வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஏற்றுக்கொண்டு உங்களை வந்து இப்ப ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க. ஆனால் நீங்க எதையுமே செய்யலங்கிறதுனால விவசாயிகள் உட்பட, அரசு ஊழியர்கள் உட்பட நீங்க எதிர்கட்சியாகவே இருங்க, அதுதான் எங்களுக்கு நல்லதா இருக்குன்னு சொல்ற லெவலுக்கு இவருடைய ஆட்சி இருந்திருக்கு. இல்ல, விடுபட்ட பெண்களுக்கு இன்னும் இருக்கிற விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அத வரவேற்காம இப்படி குற்றம் சாட்டுறீங்களா? இது நியாயமா? விடுபட்ட பெண்களுக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுங்க இவங்க எப்ப தொடங்கி இருக்கணும்னா, இந்த செப்டம்பர் மாதம் 2023 இதை தொடங்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ள அனைத்து மகளிருக்கும் வல்லங்கிற ஒரு மிகப்பெரிய குரல் எழுந்துச்சு. அந்த நேரத்திலேயே அவசரமாக நீங்க சரி செய்து எல்லோருக்குமா கொடுக்கறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை செஞ்சிருந்தீங்கன்னா நாம உண்மையிலேயே நம்பலாம் இது வந்து மகளிருக்காக தான் கொடுக்குறாங்க. இப்ப ஓட்டுக்காக அவங்க பண்றாங்க. இந்த 7-8 மாதத்துக்குள்ள பெண்கள் வாக்குகளை நம்ம வாங்கியாகணுங்கிற நிர்பந்தத்தின் அடிப்படையில கொடுக்குறாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 30 லட்சம் பேருக்கு இந்த 1000 ரூபாய் வருவது நிப்பாட்டி வைக்கப்படும் சொல்றாங்க. நடக்கும், அதுதான் உண்மை. திமுகவுடைய வேலையே தேர்தல் வரைக்கும் என்னென்னவெல்லாம் நடிக்க முடியுமோ, எதையெல்லாம் பேச முடியுமோ. கனிமொழி அவர்கள் கூட இங்க அதிகமான இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு அப்படியே துடிச்சு போனாங்களே, இன்னைக்கு எங்க அவர்கள் எங்க போயிட்டாங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னதை எங்கேயாவது மது குறித்து பேசுறதை நம்ம பார்த்தோமா? கேள்வி பத்திரிகையாளர் கேட்க வந்தா கூட அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு எப்படி ஓடுறதுங்கிறதுதான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப எல்லா இடத்துலயுமே நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், பெண்களுடைய கஷ்டம்ங்கிறது இன்னைக்கு பல்வேறு கஷ்டம். பாலியல் அத்துமீறல் அதிகமாகி இன்னைக்கு இப்ப கூட நியூஸ் பார்த்தோம், பெண் குழந்தைகளுக்கு வந்து தங்கும் விடுதியில கூட இன்னைக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்குன்னு. எல்லா இடங்களிலும், கல்லூரியில, பல்கலைக்கழகத்துல, பள்ளிக்கூடத்துல எங்கேயுமே பெண்கள் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுனாலையும் இலவச பஸ் கொடுத்ததுனாலையும் பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகவும் அறிவிலித்தனமான செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுகவுடைய அறிவிலித்தனமான செயல். ஓகே, இது முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திருமதி ராஜேஸ்வரி பிரியா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னாலும் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இருந்தாலும் நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஆளும் அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. சோ இது ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க இறுதி கருத்தை சொல்லிடுங்க. நீங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க, ஆனா நாலே விஷயத்த சொல்லுங்கன்னு நீங்க சொன்னீங்க முருகன் சார்ட்ட. அந்த 4 விஷயத்த அவரால் சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியல? சொல்ற மேடம், அவர் சொன்னது சொல்ற மேடம், அதான் சொல்றேன். சொல்லல, கட்டணம் இல்லா பேருந்து 1000 ரூபாய், என்ன வீடு தேடி மருத்துவம், வந்து காலை உணவு திட்டம், இதெல்லாம் 4 இல்லையா? காலை உணவு திட்டம் அதுக்கப்புறம் அந்த 4க்கு அப்புறம் அதெல்லாம் டைம் இல்லப்பா. மதுவிலக்கு வந்து அமல்படுத்தப்பட்டிருந்ததை ரத்து செஞ்சது யாரு? திரு கருணாநிதி அவர்கள் தானே. இப்ப நாம பேச ஆரம்பிச்சோம்னா எவ்வளவோ வரலாறுகளையும் எல்லாரும் பேச முடியும்ல. என்னதான் காரணங்கள் இருந்தாலும் அது முதல் ரத்து செய்யப்பட்டது கருணாநிதி அவர்கள் தானே. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. இன்றைக்குமே திமுகவால புதிதாக ஏதாவது திட்டம் வந்துச்சா? மருத்துவக் கல்லூரி வந்துச்சா? இந்த 7.5% ஒதுக்கீட கூட 2% அதிகப்படுத்தவே மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கலாம். ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஏதாவது ஒரு புதிய திட்டம் திமுகவால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்க்கவே முடியாது. இந்த 1000 ரூபாய் வேற கட்சிகள் அறிவித்த திட்டம் தானே தவிர இவர்களால இயற்கையாக எழுதப்பட்ட திட்டம் கிடையாது. இன்னொன்னு கிட்டத்தட்ட 16,000 கோடி வந்து அவங்க இந்த நிவாரண தொகை, அதாவது இலவச திட்டங்களுக்காகவும் நிவாரண தொகைக்காகவும் ஒதுக்கும் போது இன்னைக்கு 9.3 லட்சம் கோடி கடன் இருக்கு. நம்மளோட வருமானத்தை விட கிட்டத்தட்ட 2.8 மடங்கு அதிகமாக கடன் இருக்கு. இந்த கடன் சுமை எப்படி குறைக்க போறாங்க? நிதிநிலை இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு எப்படி இருக்கு? நிர்வாக திறன் எப்படி இருக்கு? இந்த நிர்வாகத்திறன் இல்லாம பெண்கள் ஏமாறுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அறிவிக்கக்கூடிய புதிய விஷயத்தை எல்லாம் யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல.
இந்த கடனையும் நீங்க மக்களோட தலையில தான் இந்த 6 மாசத்துக்குள்ள 8 மாசத்துக்குள்ள வச்ச போறீங்க. ஏற்கனவே வச்சிட்டு இருக்கீங்க. மின் கட்டணம் மாசமா சொன்னீங்க, கேஸ் சிலிண்டர் மானிய விலை இது பண்றது தமிழக அரசு சார்பா சொன்னீங்க. அதுல ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே போகலாம். அண்ணன் சொன்னாரு தாலி திட்டங்கள், இது மாதிரி நிறைய பெண்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் பலவற்றை அதிமுக திட்டங்கள் நீங்க அழித்தது ஒருபுறம். நீங்க இன்றைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருந்தீங்கன்னா மனதார நாங்கெல்லாம் பாராட்டி இருப்போமே. இன்றைக்கு மக்கள் மத்தியில விளம்பரத்தை மட்டுமே ஏற்படுத்த வேண்டும். விளம்பரத்தை வைத்து போட்டோ ஷூட் நடத்தி அப்பான்னு சொல்லி அண்ணன்னு சொல்லி இது மாதிரி நாடகங்களை எல்லாம் நீங்க வந்து செய்து கொண்டு ஓட்டு வாங்கிடலாங்கிற எண்ணம் இனிமேல் பலிக்காது. மக்கள் தெளிவாயிட்டாங்க, பெண்கள் மிக தெளிவாயிட்டாங்க. நன்றி, கருத்துக்கு நன்றி. நன்றி.